எல்லாவற்றிற்கும் ஒரு துன்பம் உண்டு. ஆனால் அந்த துன்பத்தை யார் ஒருவர் இன்பமாக மாற்றுகிறார்களோ அவர்களுடைய கையில் தான் அங்கே வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்முடைய மருது சகோதரர்கள் அவர்கள் அவளை பிடிக்க முடியவில்லை என்று நினைத்தவுடன் அந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இன்று மாலைக்குள் நீ சரணாகதி அடைய விட்டால் உன்னுடைய நீ கட்டிய இந்த காளையார் கோயில் கோபுரத்தை தகர்ப்போம் என்று சொன்னார்கள். உடனே பெரிய மருது சின்ன மருதை கூப்பிட்டாருங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இன்னும் 20 வருஷம் வாழ்ந்துருவோமா, இன்னும் 30 வருஷம் வாழ்ந்துருவோமா? வேண்டாண்டா, ஆனால் நாம் கட்டிய கோயில் என்றும் நிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை இங்கு அர்ப்பணித்தார்களே, அடுத்தவருடைய மகிழ்ச்சியை அவள் இன்பம் கண்டார்களே, அதுவல்லவா வாழ்க்கை. இதை விட்டு ஐயா ஒரு விஷயம், ரயிலில் இறங்கி தென்காசிலேருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குறேன். இறங்கி 4வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் விட்டாங்க. முதல் பிளாட்ஃபார்முக்கு வரணும், எஸ்கலேட்டர் ஒர்க் ஆகலை. பின்னாடி ஒருத்தர் சொல்கிறாரு பிரதமர் சரியில்லைங்கிறார். என்ன ஏல, பிரதமர் சரியில்லைங்கிறதுக்கும் எஸ்கலேட்டர் ஒர்க்குங்கிறதுக்கு என்னடா பிரச்சனை? அப்போ பக்கத்தில் நகரும் படிக்கட்டு இல்லாமல் ஏறி வரக்கூடிய படிக்கட்டு இருக்கு. இவர்கள் கொஞ்சம் கூட வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. ஒரு விஷயம், நான் வேற எங்கேயும் போல, நீங்கள் நாவுக்கரசரை விட்டுவிடுங்கள், நீங்கள் மருது சகோதரர்களை விட்டுவிடுங்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒரு அம்மையார் பூரணத்தம்மாள், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆயி பூரணத்தம்மாள் என்ற அம்மையாரை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய அன்பான கணவரை இழந்தார். தன்னுடைய குழந்தை ஜனனி 1.5 வயதாக இருக்கும்போது அந்த அம்மையார் தன்னுடைய கணவனை இழந்தார். அந்த குழந்தை தன்னை வளர்ந்து காப்பாற்றும் என்ற பெரு நம்பிக்கையுடன் அந்த குழந்தையை வளர்த்தார் அந்த அம்மையார். ஆனால் அந்த பெண்ணும் விதிவசத்தால் உயிர் துறந்தார். ஆனால் ஒரு பெண்ணும் இல்லாமல் ஒரு கணவரும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண் வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சவாலான விஷயம். ஆனால் அந்த அம்மையார் அவையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் மகள் படித்த பள்ளிக்கூடத்திற்காக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் பெருமான நிலத்தை பள்ளிக்காக வழங்கியிருக்கிறார்கள். இது எதை சொல்கின்றது? அவர்கள் கணவன் இறந்தாலும் அவர்கள் குழந்தை இறந்தாலும் அதையெல்லாம், அந்த போராட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும், அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய மகளை பார்க்கின்றேன், என்னுடைய கணவனை பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் என்றால் அதுவல்லவா பூந்தோட்டம். இன்னும் ஒன்று செய்திருக்கிறார்கள் அந்த அம்மையார். இதை தவிர அவர்களுடைய தூரத்து சொந்தக்காரர் ஒருவருக்கு உடம்பு சரியில்லை என்று கிட்னியை கேட்டிருக்கிறார்கள். அந்த கிட்னியை கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாங்க, யாராவது கொடுப்பாங்களையா? அப்ப மக்கள் தொண்டே மகேசன் தொண்டி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த அம்மையார் எல்லோருடைய மகிழ்ச்சியையும், தன்னுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய மகளுடைய மகிழ்ச்சியை, தன்னுடைய கணவருடைய மகிழ்ச்சியையும் அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் முகத்தில் பார்க்கிறார்கள் என்றால் உண்டாலம்மை இவ்வுலகம் என்று புறநானூறு சொல்கின்றதே. இப்படிப்பட்ட மக்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இன்று நிலைத்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எக்கச்சக்கமான துன்பங்கள் வரத்தான் செய்யும். துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பாஸ்கர், எது போராட்டமோ இல்லையோ உங்ககிட்ட மைக்க வாங்குறது போராட்டமா இருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஆகவே வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ரோஜா பூ என்றும் முள்ளோடு பிறந்தோம் என்று அழுவதில்லை, தாமரை என்றும் சகதியில் பூத்திருக்கிறோம் என்று ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. அந்த ரோஜாவில் இருக்கக்கூடிய அந்த பனித்துளி கூட, அந்த மழைத்துளி கூட அதில் இருப்பதனால் தான் அந்த ரோஜா இன்னும் அழகு பெறுகிறது. ஆகவே வாழ்க்கையில்